ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வைஸில் ஓகேவா. ஸோ டிஎன்பிசி சிலபஸில் மேக்ஸில் என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்கன்னோ அந்த தலைப்பு வைஸில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம், சம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேவா. ஸோ டெய்லியும் 5 கணக்குகள் நான் என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன், போட்டு வந்துட்டுருக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் 10 கணக்காக போடுங்க, ஓகேவா, சம்ஸ் நல்லா இருக்குது சார், பட் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு டெய்லியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 10 சம்மாக கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 10 சம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் பண்ணித்தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் கமெண்டில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. ஓகேவா. அதே போல் நம்மளுடைய வீடியோஸ் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா, வீடியோஸ் லிங்க் அண்டு டெஸ்ட் லிங்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது டிஎன்பிசி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்டு குரூப் மெம்பர்ஸ், ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ மெம்பராகி அவங்களும் பயனடையட்டும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் சம்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ அந்த டைரக்ஷன் சம்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று பார்ட் 1 பார்த்துட்டோம், இன்றைக்கி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டிங்கன்னா திசை கணக்குகளை அவங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி இதில் இருந்து தான் கேட்டாகணும். எல்லா ஸ்டைல் ஆஃப் சம்ஸுமே என்ன பண்ணிச்சு, எடுத்தாச்சு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் சம்ஸ் முடியுது. நாளைக்கு வேறு ஒரு டைட்டில் சம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. இன்றைக்கி பார்ட் 2 சம்ஸோட திசை கணக்கில் கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. ஓகே. ஃபஸ்ட் சம் வந்து பாருங்கள், பிரபு 7 கிலோமீட்டர் தென்கிழக்கு நோக்கி. ஓகேவா. ஸோ தென்கிழக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சம்மு. ஸோ தென்கிழக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சைடு போவாங்க, இல்லைனா கிழக்கு சைடு போவாங்க, இல்லைனா சவுத் சைடு போவாங்க, இல்லைனா வெஸ்ட் சைடு போவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தென்கிழக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் நம்ம இப்படி இருக்குது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னது, மேலே எப்பயுமே நார்த்து, அதனுடைய ஆப்போசிட் சவுத்து, ரைட் சைடு ஈஸ்ட்டு அண்ட் லெஃப்ட் சைடு என்னது வெஸ்ட்டு. ஓகேவா. இது வரலும் நம்ம சொன்னது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்று இங்கே ஆரம்பித்த புள்ளியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, கிழக்கு நோக்கி போவாங்க, இல்லைனா சவுத்து நோக்கி போவாங்க, இல்லைனா வெஸ்ட் நோக்கி போவாங்க, இல்லைனா நார்த்து நோக்கி போவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்கிழக்கு. என்னது, தென்கிழக்கு. தெற்கு சைடு இது, கிழக்கு சைடு இது. ஸோ தென்கிழக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பக்கம் போகிறாரு, ரெண்டுக்கும் நடுவில். தென்கிழக்குன்னு நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டுக்கும். ஓகேவா. தெற்கு சைடுக்கும் கிழக்கு சைடுக்கும் நடுவில் போகிற மாதிரி எடுத்துக்கணும். அதுதான் தென்கிழக்கு பகுதி. ரைட்டா. ஸோ அப்படி போகிறாரு. அதுக்கடுத்தது வடமேற்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுதான் என்னது வட, இதுதான் என்னது மேற்கு. ஸோ இங்கே இப்படி போகிற மாதிரி எடுத்துக்கணும். ரைட்டா. ஸோ வடமேற்கு சைடு. இப்போ தென்மேற்கு அப்படின்னு அர்த்தம் தெற்கு சைடு இது, மேற்கு சைடு என்னது இது. ஸோ தென்மேற்குனா இந்த பக்கம் இப்படி போகிற மாதிரி எடுக்கணும், ரெண்டுக்கும் நடுவில். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வடகிழக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா பாருங்கள், வடக்கு பகுதி இது, கிழக்கு பகுதி இது. ஸோ வடகிழக்குனா இப்படி போகணும், ரெண்டுக்கும் நடுவில். புரியுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா. இது தெரிஞ்சிக்கிட்டா வெரி சிம்பிள். ஸோ இந்த சம்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி போக போகிறோம். ஓகேவா. சரி, ஓகே, வாங்க சம்ஸுக்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். பிரபு 7 கிலோமீட்டர் தென்கிழக்கு நோக்கி. ஸோ தென்கிழக்கு சைடு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்பயும் போல் மேப் போட்டுக்கலாம். ஓகேவா. நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ நம்ம இந்த மாதிரி எப்பயுமே இதான் மேப்பு. ஓகேவா. ஸோ கிராஃப் வச்சு போட்டிங்கன்னா இதான் மேப் வச்சு பார்க்கணும். ஓகேவா. சரி, ஓகே. தென்கிழக்கு நோக்கி. இப்போ தென்கிழக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, தென்கிழக்கு. ஸோ தெற்கு சைடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கிழக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ தென்கிழக்கு அப்படின்னா எந்த சைடு போகிறாரு, இப்படி போகிறாரு. ரைட்டா. இப்படி போய்ட்டுருக்கிறாரு. எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் போகிறாரு. எவ்வளோ, 7 கிலோமீட்டர் போகிறாரு. ரைட்டா. அதுக்கடுத்து பின் மேற்கு பக்கம் திரும்பி 14 கிலோமீட்டர் போகிறாரு. மேற்கு பக்கம். ஸோ மேற்கு பக்கம்னா எந்த பக்கம், இந்த பக்கம். ஓகேவா. ஸோ அப்போ மேற்கு பக்கம் திரும்பி என்ன பண்ணுறாரு, 14 கிலோமீட்டர் போகிறாரு. ரைட்டா. 14 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேவா. பின் என்ன பண்ணுறாரு, 7 கிலோமீட்டர் வடமேற்கு நோக்கி போகிறாரு. 7 கிலோமீட்டர் வடமேற்கு. ரைட்டா. இப்போ வடமேற்குன்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து. ஸோ எப்பயும் போல் நம்ம மேப் வச்சுக்கணும். மேலே என்னது, நார்த்து. ஓகேவா. இந்த புள்ளியிலேருந்து என்னது மேலே நார்த்து, கீழே என்னது சவுத்து, இந்த பக்கம் என்னது வெஸ்ட்டு. ஸோ அப்போ வடமேற்குன்னு என்ன அர்த்தம், இந்த பக்கம் போகிறாரு. அப்போ வடமேற்குன்னு என்ன அர்த்தம், இந்த பக்கம் மறுபடியும் போகிறாரு. ரைட்டா. இந்த பக்கம் மறுபடியும் போகிறாரு. ரைட்டா. எவ்வளோ தூரம் போகிறாருன்னா 7 மீட்டர், 7 கிலோமீட்டர் போகிறாரு. ரைட்டா. 7 கிலோமீட்டர் போய்ட்டு அதுக்கடுத்து இறுதியில் 9 கிலோமீட்டர்
என்ன பண்ணுறாரு, கிழக்கு நோக்கி போகிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்படி நின்றுட்டுக்கிறாரு. ஓகே, இந்த இடத்துல நின்றுக்கிறாரு. கிழக்கு நோக்கினா அர்த்தம், மறுபடியும் இந்த இடத்த நோக்கி வர்றாரு. ரைட்டா, இந்த இடத்தினுடைய 7 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாரு, வராரு. ஓகேவா, சரி. ரிட்டர்ன் எவ்வளோ தூரம் நடக்கிறாரு, இங்கேருந்து 9 கிலோமீட்டர் தூரம் நடந்துடுறாரு. அடுத்து இந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ இதனுடைய தூரம் என்னது, 9. டோட்டல் எவ்வளவு, இங்கே கீழே எவ்வளோ சொல்லியிருக்கிறேன், 14. அப்போ இதுவும் எவ்வளவு, 14 தான். ஓகேவா, இது இணைக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ மேலேயும் கீழேயும் பேரலாக இருக்கும். ஓகேவா, அப்போ இது 14 கிலோமீட்டர் தூரம்னா என்ன மீட்டரில் கொடுத்துக்கிறேன், கிலோமீட்டரில் தான் கொடுத்துக்கிறேன். 14 கிலோமீட்டர் தூரம்னா அப்போ மேலே இருக்கிறது என்னது, 14 கிலோமீட்டர் தூரம் தான். ஓகேவா, ஸோ இங்கே டோட்டலாக மேலேயும் எவ்வளோ இருக்குது, 14 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. ஓகேவா, மேலேயும் 14 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் போகிறான், 9 கிலோமீட்டர் தூரம் போகிறான். ரைட்டா, அப்போ 14ல் 9 போச்சுன்னா மீதி எத்தனை, 5. ஸோ 5 கிலோமீட்டர் கேப் அவன் ஆரம்பித்த இடத்துல இருக்குது. இப்போ நடக்கிறார் எனில் அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் உள்ளார். ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள். ஆரம்பம் எங்கே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறாரு. ஓகேவா, மொத்த தொலைவு இது எவ்வளவு, 14. ஓகேவா, ஸோ 9 கிலோமீட்டர் ரிட்டர்ன் போயிட்டார். அப்போ மீதி கழிச்சிட்டானது 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிறாரு. ஆரம்ப இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் இருக்கிறாரு. ஓகேவா, இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த அளவும் மேலே இருக்கிற இதே அளவும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் இணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 14 கிலோமீட்டர் அப்படின்னா மேலே இருக்கிறது 14 கிலோமீட்டர். அதில் 9 கிலோமீட்டர் போயிட்டார் ரிட்டர்னு. அப்போ மீதி 14ல் 9 போச்சுன்னா 5 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ 5 கிலோமீட்டர் தூரம் கேப்பில் அவர் இருக்கிறாரு. ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிள். நெக்ஸ்ட் சம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா இது டிகிரி வைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ 135 டிகிரி, 180 டிகிரி. ரைட்டா, ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஓகேவா, டிகிரி சம்னா எப்பயும் போல் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தமாரி போட்டுக்கோங்க. நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா செங்கோணம். இது என்னது, செங்கோணம். இது என்னது, செங்கோணம். இது என்னது, செங்கோணம், பெர்பெண்டிகுலர். ஓகேவா, ஸோ அப்படின்னா எவ்வளோ வரும், 90 டிகிரின்னு அர்த்தம். இது என்னது, 90 டிகிரி. இது என்னது, 90 டிகிரி. இது 90 டிகிரி. ஸோ இது ஒரு வட்டமாக ஃபார்மாக இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ, ஒரு வட்டம்னா எவ்வளோ வரணும், நம்மளுக்கு 360 டிகிரி வரணும். ஓகேவா, ஒவ்வொன்றும் ஒரு பர்பெண்டிகுலர். ஓகேவா, ஒவ்வொன்றும் ஒரு செங்கோணம். அப்போ 4 செங்கோணம் எவ்வளவு, 9 36, 360 ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னால் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளாக் வைஸ்னா கடிகார திசை. ஓகேவா, கடிகார திசை எப்படி போகும், இப்படி போகும். ஓகேவா, ஸோ இப்படி சுற்றும். ஓகே, கடிகாரம் எப்படி சுற்றும், இப்படி சுற்றும். ஓகேவா, லெஃப்ட்டில் ஆரம்பித்து ரைட்டில் போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் கடிகார திசை. ஆன்டி கிளாக். ஓகேவா, ஆன்டி கிளாக்னால் என்ன அர்த்தம், இப்படி போகும், இப்படி போகும். ஓகேவா, ஸோ ஆன்டி கிளாக்னால் எப்படி போகும், இப்படி போகும். புரியுதா, ஸோ ஆன்டி கிளாக்னால் இங்கே ஆரம்பித்து இப்படி போகும். ஓகேவா, இப்படி போகும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போகிறது தான் என்னது, லெஃப்ட் சைடில் போகிறது தான் என்னது, ஆன்டி கிளாக், கடிகார எதிர் திசை. கடிகார திசைனா எப்படி, ஸோ இங்கே ஆரம்பித்தா இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். ஓகேவா, ஸோ இதான் பார்த்திங்கன்னா கடிகார திசை. ஓகே, இதை நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி. இப்போ கரெக்டாக நம்ம அந்த டிகிரி கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரியணும். இதை ஃபாலோ பண்ணிட்டா இதில் பார்த்திங்கன்னா இந்த சம்மை ஒரு சம்மே கிடையாது. ஓகேவா, சரி. இப்போ நம்ம போகலாம். ஓகே, ஸோ எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒருவர் தெற்கு திசையை நோக்கி பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஸோ இந்த தெற்கு திசையை நோக்கி என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கீழே. ஓகேவா, பார்த்துட்டு இருக்கிறாரு. பின் அவர் 135 டிகிரி கடிகார எதிர் திசையில். அப்போ இங்கே தான் அவர் நின்றுட்டுருக்கிறாரு, இந்த சைடு தான் நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா 135 டிகிரி. ரைட்டா, 135 டிகிரி இந்த பக்கம் இருந்து இப்படி நின்றுக்கிறாரு. ஓகேவா, இங்கே நின்றுக்கிறாரு. இங்கிருந்து 135 டிகிரி கடிகாரத்துக்கு எதிர் திசையில். அப்போ 135 டிகிரினா ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம், ஓகேவா, இங்கேருந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறேன், 90 டிகிரி. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து இங்கே திரும்புகிறாரு. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா 90 டிகிரி ஆச்சு. இன்னும்
எவ்வளோ வேணும் 135க்கு 45 வேணும். 45னா இந்த 90ல் பாதி இங்கே மேலே தான் போய் ஆகணும். அப்போ ஓகேவா, அது 90ல் பாதி என்னது 45. அப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கிறாரு. ஸோ இதான் என்னது 135 டிகிரி. இவர் சவுத்தில் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அது இருக்குல்ல, அங்கேருந்து கடிகாரத்துக்கு எதிர் திசையில் எவ்வளோ 135 டிகிரி திரும்புகிறார் அப்படின்னா இங்கேருந்து என்னது ஒரு 90 டிகிரி, இங்கேருந்து இங்கே ஒரு 45 டிகிரி, அப்போ 135 டிகிரி. ஸோ அப்போ இந்த சைடு இப்போ திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாரு, எங்கே நார்த் வெஸ்ட் சைடில் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாரு, அங்கே போயிட்டார். ஓகேவா, பின் என்ன பண்ணுறாருன்னா 180 டிகிரி கடிகார திசையில். ஓகேவா, முன்ன எதிர் திசையில் பின்னால் லெஃப்ட் சைடு போனார். இப்போ வந்து கடிகார திசையில் இப்போ இந்த சைடு சவுத் ஈஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ இங்கேருந்து என்ன தான் 180 டிகிரியில் போகணும். ஓகேவா, சரி. இப்போ மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்தால் எவ்வளவு 45 டிகிரி, ரைட்டா. மறுபடியும் இங்கேருந்து இங்கே வந்தால் எவ்வளவு 90 டிகிரி. இப்போ என்னாச்சு 135 ஆச்சு. 180க்குன்னா இன்னும் எவ்வளோ வேணும், இன்னும் ஒரு 45 வேணும். ஸோ 45னா என்ன அர்த்தம், இப்போ இந்த சைடு தான் வந்தாகணும். இந்த சைடுனா இங்கே வந்து டோட்டலாக 90 டிகிரி, ஆனால் இதில் பாதி எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆயிரும் 45 டிகிரி ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போ இவர் எங்கே வந்துருக்கிறாரு 180 டிகிரினா இங்கே தான் இருக்கிறாரு. ஓகேவா, இப்போ என்னது வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறாரு. ஓகேவா, ஸோ 145 டிகிரி 150 டிகிரினா இப்போ இங்கேருந்து 180 டிகிரினா இங்கே வரும் கரெக்டாக. ஓகேவா, ஸோ இது ஒரு 45, இது ஒரு 90, 135, இது ஒரு 45. ஓகேவா, ஸோ அப்போ எவ்வளோ 150 டிகிரி இங்கே வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்கிறாரு. இருக்கிற நிலையில் தற்போது அவர் எத்தி பார்த்து நின்று வருகிறார். எங்கே இருக்கிறாரு, இந்த வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும், அப்போ சவுத் வெஸ்ட். ஓகேவா, எங்கே பார்த்து நின்றுட்டுருக்கிறார் சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு பகுதியை பார்த்து என்ன பண்ணிட்டுருக்காரு அவர் நின்றுட்டுருக்கிறாரு. வேறு ஒன்றும் கிடையாது, தென்மேற்கு பகுதியை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு நின்றுட்டுருக்கிறாரு. வெரி சிம்பிள். அந்த டிகிரி வந்தோடைய இன்ட்ரோடக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அதே டிகிரி சம்மில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஒரு கணக்கில் இது புரியாது, இன்னொரு சம் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஒருவர் அப்படின்னாவே கண்டிப்பாக இங்கேயும் பாருங்கள் டிகிரி சம்மில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 3 டைமில் டிகிரி சம் கொடுத்துட்டாங்க. அப்படிங்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிகிரி நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் போட்டுக்கோங்க. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு அண்ட் வெஸ்ட்டு, இது மறக்கவே கூடாது. கிராஃபில் நம்ம இப்படி தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் குறிக்கணும். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ ஒருவர் மேற்கு திசையை பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ மேற்கு திசை. ஸோ அப்போ இந்த சைடில் பார்த்து நின்றுட்டுருக்கிறாரு, இந்த மேற்கு சைடு பார்த்து நின்றுட்டுருக்கிறாரு. ஓகேவா, பின் 45 டிகிரி கடிகார திசையில். ஸோ 45 டிகிரி. ஓகேவா, 45 டிகிரி கடிகார திசையில்னா என்ன அர்த்தம், ரைட் சைடு, ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு இங்கே போகிறாரு. இது டோட்டலாக என்னது 90 டிகிரி, இது டோட்டலாக என்னது 90 டிகிரி. 45னா இதில் பாதி, ஸோ 45 டிகிரி. அப்போ 45 டிகிரினா எங்கே இருக்கிறாரு, இங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகேவா, 45 டிகிரினா இங்கே பார்த்துட்ருக்கிறாரு. பின் மீண்டும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறார். ஓகேவா, ஸோ இங்கே நின்றுட்டுருக்கிறவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு 180 டிகிரி. 180 டிகிரி அப்படின்னா எவ்வளோ வரும், இங்கேருந்து எவ்வளோ வரும் 45, இங்கேருந்து எவ்வளோ ஒரு 45 டிகிரி. ஓகேவா, இங்கேருந்து டோட்டலாக ஒரு 90 டிகிரி, அப்போ 135 டிகிரி. இன்னும் ஒரு 45 டிகிரினா என்ன அர்த்தம், இதில் பாதி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து 180 டிகிரி இங்கே வந்துட்டார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி. 180 டிகிரி கடிகார திசையில்னா இங்கே வந்துட்டார். ஓகேவா, எங்கே பண்ணார் சவுத் ஈஸ்ட் பகுதியை பார்த்துட்ருக்கிறாரு இப்போ. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் 45 டிகிரி, மேற்குலேருந்து 45 டிகிரின்னு அர்த்தம். ஸோ இது வந்து டோட்டலாக 90, அப்போ 45 அர்த்தம் இதில் பாதி. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்துருந்தாரு. இப்போ 180 டிகிரினா என்ன அர்த்தம், 180 டிகிரினா இங்கேருந்து இங்கே 45, அப்போ இங்கேருந்து இங்கே 90, டோட்டலாக 90. ஓகேவா, ஸோ அப்போ 135 ஆச்சு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 90, பட் 45 போனாவே இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தாவே 45 வந்தாவே 135, 45 ஆச்சு 150 ஆச்சு. அப்போ 180 டிகிரி அவர் திரும்பும்போது இப்போ எங்கே இருக்கிறாரு சவுத் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிறாரு. ஓகேவா, இப்போ பாருங்கள் பின் 270 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்புகிறாரு. ஓகேவா, ஸோ 270 டிகிரி. இப்போ பாருங்கள், இப்போ அதை தான் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக சொல்லுதுன்னா நான் இந்த இடத்துல இப்போ நான் தனியாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா, இப்போ எங்கே நின்றுக்கிறாரு, இங்கே நின்றுக்கிறாரு. ஓகேவா, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. இப்போ இங்கே நின்றுக்கிறாரா, இந்த இடத்துல நின்றுட்டுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும் 270 லெஃப்ட்டில் போகணும், கடிகாரக்கு எதிர் திசையில்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு 45, ஸோ இங்கேருந்து இங்கே போனால் என்னது ஒரு 90, 45 90 135, 135 இங்கேருந்து இப்படியே போனால் என்ன அர்த்தம் ஒரு 90, அதாவது 90 90 180, 180 45 எவ்வளவு 225 ஆச்சு, 225 ஆச்சு. ஓகேவா, இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகிறார் 270 அப்படின்னா 90
90 180 இது ஒரு 45 225 இன்னும் ஒரு 45 என்ன தான் இதில் பாதி தூரம். ஸோ இவ்வளோ தூரம் வராரு, இந்த இடத்துக்கு வராரு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது 270 டிகிரி. ஓகேவா? ஸோ இங்கே ஆரம்பித்து இது ஒரு 45, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 45. ஓகேவா? 45 45 90 90 90 39 27. ஸோ 270 ஆச்சா? இப்போ எந்த இடத்துல தான் வந்து நிற்கிறாரு? வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் தான் வந்து இப்போ நின்று ஆகணும். ஓகேவா? ஸோ 270 கடிகார திசைங்கிறது ஆண்டி கிளாக் வைஸ், அதாவது ஓகேவா என்னது கடிகார எதிர் திசை அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வெஸ்ட்டுக்கும் இந்த சவுத்துக்கும் நடுவில் தான் வந்து அவர் நின்று ஆகணும். ஓகேவா? இப்போ தற்போது எத்திசையை பார்த்து நின்று கொண்டிருக்கிறார் அர்த்தம், சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ சவுத் வெஸ்ட். ஓகேவா? தென்மேற்கு எந்த பகுதியை பார்த்து நின்று கொண்டிருக்கிறாரு? தென்மேற்கு பகுதியை பார்த்து நின்று கொண்டிருக்கிறாரு. வெரி சிம்பிள். இந்த ஈஸியான லாஜிக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாஜிக் தெரிஞ்சுட்டா இது ஒரு ஒன்றுமே கிடையாது. உட்காந்து பொறுமையாக பாருங்கள், வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ரைட்டா? திஸ் ஆர் ரைட் டைம். ஓகேவா? டு வாட்ச் எவ்ரி சம்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் சம்முக்கு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாடலுக்கு போகலாம். ஸோ இது வந்து அடுத்த மாடல். ஓகேவா? சரி, இந்த மாடலில் நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய டயக்ராமை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நம்மளுடைய டயக்ராமை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு அண்டு வெஸ்ட்டு. ஓகே, போடலாமா? சரி, புள்ளி பி என்பது கியூவுக்கு மேற்கில் 15 மீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போ நடுவில் இருக்கிறது யாருன்னு நம்ம சொல்லணும், பியா கியூவா? ரைட்டா? ஸோ ஒரு பாயிண்டில் வச்சு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், புள்ளி 6 என்பது கியூவுக்கு தெற்கில் உள்ளது. அப்போ ரெண்டுலேயுமே பொதுவானது என்னது? இப்போ நீங்கள் எது சென்ட்ரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் படிங்க. அந்த 2 பாயிண்டில் ரெண்டுலேயும் பொதுவான புள்ளி இந்த மாதிரி புள்ளி கொடுத்தானா இந்த ரெண்டுலேயும் பொதுவான புள்ளி எது வருதுன்னு பாருங்கள், அதுதான் வந்து சென்ட்ரு. ஓகேவா? அதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சென்டராக எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் எடுக்கிறது கஷ்டமான விஷயம். நான் சொல்கிறேன் சென்டர் நீங்கள் எப்படி எடுக்கணும், ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் பண்ணுங்கள். அந்த 2 பாயிண்டில் ரெண்டுலேயுமே காமனாக எது இருக்குதுன்னு பாருங்கள். அந்த காமனாகிறது கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, என்னது சென்டர் பார்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ சென்டர் என்னது? இந்த இடம். ஸோ அது என்னது பார்த்திங்கன்னா கியூ. ஓகேவா? அந்த சென்டர் என்னது? கியூ. ஓகேவா? ஸோ அப்போ கியூ வந்து சென்ட்ரு. இப்போ புள்ளி பி என்பது புள்ளி கியூவுக்கு மேற்கில் 15 கிலோமீட்டர். ஓகேவா? 15 மீட்டர். ஸோ இதுதான் வந்து கியூனா. இப்போ பி வந்து நம்ம குறிக்கணும். அது எங்கே இருக்குன்னா மேற்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கில் 15 மீட்டர். அப்போ மேற்குனா எந்த சைடு? இந்த சைடு வரணும். ஓகேவா? இங்கே வந்து என்ன இருக்குது? புள்ளி பி இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 15 மீட்டரில் இருக்குது. ஓகேவா? பி எவ்வளவு? 15 மீட்டர். ரைட்டா? சரி, இப்போ அதுக்கடுத்து என்னது? புள்ளி 6 என்பது கியூவுக்கு தெற்கில். கியூ இங்கே இருக்குது, நடுவில் இருக்குது. தெற்கில் அப்படின்னா அர்த்தம் கீழே. ரைட்டா? கீழே எவ்வளவு? 13 மீட்டர். அப்போ இந்த கேப் என்னது? 13 மீட்டர். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6. இந்த புள்ளி என்னது? 6. இந்த எஸ்ஸு கன்ஃபியூஸ் ஆகிருங்க. இது சவுத்து, இது புள்ளி 6. ரைட்டா? இருக்குது. மற்றும் புள்ளி எஸ்ஸுக்கு தெற்கில் கிடையாது, இது பிரிண்ட் மிஸ்டேக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில். ஓகேவா? இது என்னது? கிழக்கு மாற்றிக்கோங்க. சமம் வந்து மாற்றிக்கோங்க. தெற்கில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 6 கியூவுக்கு தெற்கில் தான் 6 இருக்குது. மறுபடியும் தெற்குக்கு கொண்டு வர முடியாது. ஓகேவா? இப்போ கிழக்கில். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புள்ளி எஸ்ஸுக்கு தெற்கில். இங்கே எஸ்ஸு நம்ம இன்னும் போடவே கிடையாது. ரைட்டா? எஸ்ஸுக்கு தெற்கில் 5 மீட்டர் தொலைவில் என்னது யார் இருக்கிறாங்க? மற்றும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் அப்படின்னு சொல்லிட்டா அது மறுபடியும் யாரை பற்றி தான் சொல்கிறாங்க? 6 பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ 6 ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றும் புள்ளி எஸ்ஸுக்கு தெற்கில், எஸ்ஸுக்கு கிழக்கில்னு மாற்றி சொல்லிட்டுனா, கிழக்குங்கிறது எந்த சைடு? இந்த சைடு. இங்கேருந்து இப்படி போகணும். ஓகேவா? அப்போ எஸ்ஸு இங்கே இருந்தால் தான் கிழக்குன்னு அர்த்தம். எஸ்ஸுக்கு கிழக்கில் 6 இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ வந்து கியூவுக்கு தெற்கில்னா மேலேருந்து கீழே, எஸ்ஸுக்கு கிழக்கில்னா என்ன அர்த்தம்? எஸ் இங்கே இருந்தால் தான் அதனுடைய ரைட் சைடு இப்படி வந்து இந்த 6 வரும். புரியுதா? அப்போ எஸ் வந்து எங்கே வரணும்? இங்கே வரணும். ஓகேவா? ஸோ இதனுடைய கிழக்கில் வந்து 6னா இதுதான் சரியாக போச்சு. ரைட்டா? ஸோ இது வந்து எவ்வளோ தூரம்னு சொல்லியிருக்காங்க? 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மீட்டர். ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து புள்ளி டி புள்ளி எஸ்ஸுக்கு வடக்கில். ஓகேவா? இப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து என்ன எங்கன்னு சொல்லியிருக்கிறேன்? எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கிறேன் நான். எஸ் வந்து இங்கே சொல்லியிருக்கிறேன்.
இப்போ என்னது எஸ்ஸுக்கு வடக்குன்னு என்ன அர்த்தம்? மேல் சைடு. ஓகேவா? மேல் சைடு தான் என்ன அர்த்தம்? புள்ளி டி போகணும். எவ்வளவு? 20 மீட்டர் தொலைவு. பாருங்கள், இங்கேருந்து 13 மீட்டரு எவ்வளோ தூரம் நம்ம இழுத்துருக்குறோம். அப்போ 20ங்கிறது என்ன அர்த்தம்? இங்கேருந்து இதை டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே 7 மீட்டர் நம்ம நீட்டிட்டுக்கணும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம்? 7 மீட்டர் நீட்டிட்டுக்கணும். மொத்தம் வந்து டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 20. இதில் மேல் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா என்னது? 7 மீட்டர். புரியுதானான்ட்டு? வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 20 மீட்டர் தொலைவில் உள்ளது. புள்ளி டி யூக்கு கிழக்கில். ஓகேவா? இப்போ பாருங்கள், யூ இருக்குதா இங்கே? இங்கே என்னது? இங்கே டி வந்து இப்போ தான் இங்கே நம்ம போட்டோம். ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா புள்ளி டி யூக்கு கிழக்கில் 10 மீட்டர் தொலைவில் உள்ளது. யூக்கு கிழக்கில் 10 மீட்டர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம்? கிழக்கில்னு என்ன அர்த்தம்? ரைட் சைடு இப்போ நம்ம போனோம். ஆல்ரெடி பாருங்கள், இங்கே ஒரு இந்த இந்த இதுக்கு இணையான பக்கம் பாருங்கள், கீழேயும் கொடுத்துருக்குது. ஸோ இது எவ்வளவு? 5 மீட்டர் சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுவும் என்னது? 5 மீட்டரு. இப்போ அவன் 10 மீட்டர் போயிருக்குதுன்னு என்ன அர்த்தம்? இன்னும் 5 மீட்டர் எக்ஸ்டெண்டாக போயிருக்கிறான், நீட்டி போயிருக்கிறான். ரைட்டா? மீட்டர் தொலைவில் உள்ளது. அப்போ இவன் எங்கே நின்றுக்கிறான்? இப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறான். ஓகேவா? வெரி சிம்பிள். இந்த பாயிண்ட்டை வந்து குறிக்க சொல்லுங்கள், குறிக்கிறத வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த இடத்துல வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ கியூ நடுவில் இருக்குது. ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பி இருக்குதுன்னா இந்த பக்கம் வரணும். இங்கே நம்ம போட்டுக்கிட்டோம் 15 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது கியூவுக்கு தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா 13 மீட்டர் தொலைவில் ஆறு இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணோம்? கீழ் நோக்கி போட்டுக்கிட்டோம். அதுக்கடுத்து எஸ்லேருந்து அதே ஆறு வந்து பார்த்திங்கன்னா எஸ்லேருந்து கிழக்கில் 5 மீட்டர் தொலைவுது. அப்போ எஸ் இங்கே இருந்தால் தான் கிழக்குன்னா இந்த ரைட் சைடில் என்ன ஆயிரும்? இங்கே ஆறு நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஸோ 5 மீட்டர். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த எஸ்ஸில் இருந்து டி வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம்? 20 மீட்டர் வடக்கில் இருக்குதுன்னா மேலே, இங்கேருந்து மேலே கொண்டு போகணும். ரைட்டா? அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 20னா இது வந்து ஒரு 13. ஏன்னா இந்த சைடு ரைட் சைடில் நம்மளுக்கு 13 கொடுத்துருக்குறோம். ஓகேவா? அப்போ இன்னும் 7 மேல் நோக்கி போகுது. அதுதான் டோட்டலாக 20 ஆச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? கிழக்கு நோக்கினா ரைட் சைடு. ரைட்டா? இப்போ இந்த கிராஃபை கிராஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு போகலாமா இல்லை இதுக்குள்ளேயே முடிச்சிடலாமா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 10 மீட்டர் ரைட் சைடு போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? கிழக்கு சைடு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர். எப்படின்னா அதுக்கு கீழே பாருங்கள், இதே அளவு கீழே இருக்குது. மேலேங்களையும் ஒரே இந்த அளவும் இந்த அளவும் ஒன்று தான். இது வந்து 5 மீட்டர். அப்போ இதுவும் 5 மீட்டர். 10 மீட்டர்னால் இந்த 5 மீட்டர் கடந்துட்டு மறுபடியும் இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு 5 மீட்டர் இங்கே போய் இப்போ இங்கே நின்றுட்டுருக்கிறாரு. ஓகேவா? இங்கே நின்றுட்டுருக்கிறாரு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். பியிலிருந்து யூக்கு எந்த திசையில் உள்ளது? ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பி நம்ம எங்கே இது பண்ணோம்? ஸோ இந்த சைடு. ஓகேவா? பி என்னது? இந்த சைடு. ரைட்டா? ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டயக்ராம், இதே டயக்ராம், இந்த பெரிய டயக்ராமை இங்கே சின்னதாக நான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துங்க. பி வந்து இங்கே இருக்குது. அதே தான் இங்கேருந்து நான் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறேன். பி வந்து இங்கே இருக்குது, யூ வந்து இங்கே இருக்குது. ரைட்டா? சென்ட்ரலில் இருக்குது. ஸோ பி யூ. ரைட்டா? இப்போ என்ன கேட்குறேன்? பியிலிருந்து, ஸோ இந்த இடத்துல நம்ம பியில் நம்ம நின்றுக்கணும். இருந்து ஆர் எந்த திசையில் உள்ளது? ஓகேவா? ஸோ ஆர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ரைட்டா? ஆர் வந்து இந்த யூக்கு தெற்கு திசையில் இருக்குது. ஓகேவா? ஸோ பி இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கியூ சென்டரில் இருக்குது. ஆர் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ பியிலேருந்து அப்படியே ஒரு டைரக்ஷன் போடுங்க பார்க்கலாம். என்னது? நார்த்து சவுத்து. ரைட்டா? இந்த இடத்துல தானே ஆர் இருக்குது. அப்போ இப்படி ஒரு கோடு போட்டால் என்ன அர்த்தம்? இங்கே என்னது? ஈஸ்ட்டு. சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஓகேவா? சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ என்ன சைடில் இருக்குது? சவுத் ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? பியிலேருந்து இந்த சரி யூ தான் கேட்டுருக்குறாங்களா? யூ கேட்டுருக்குறாங்க. நான் பியிலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ பார்த்துக்கோங்க, ரெண்டாவது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பியிலேருந்து ஆர் எங்கே இருக்குது? ஸோ இந்த திசையில் இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ சவுத் ஈஸ்ட்டு. ரெண்டாவதுக்கு பியிலேருந்து ஆறு எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் திசையில் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஆன்சர் இப்போ நம்ம பண்ணிடலாம். பியிலேருந்து யூ எந்த திசையில் உள்ளது? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது. இங்கேருந்து என்னது? கியூ வந்து இங்கே சென்டரில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்குது. அப்போ என்ன திசையில்? பியிலேருந்து பார்த்தா கியூ எந்த திசையில் இருக்குது? ஸோ ஈஸ்ட் திசை. இங்கேருந்து பார்த்தா என்ன அர்த்தம்? ரைட் சைடு, அதாவது ஈஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கிழக்கு திசையில் இருக்குது. வெரி சிம்பிள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு. ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு. ஓகேவா? ஸோ தென்கிழக்கு. அது வந்து தென்கிழக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா வெறுங்கிழக்கு. ஓகே? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இதுக்கான இது ஆன்சர். ஓகே? ஸோ டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் புரியலாம் கேளுங்க, கண்டிப்பாக நான் மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ புள்ளி டபிள்யூ புள்ளி எக்ஸுக்கு மேற்கில் என்னது?
7 மீட்டர் தொலைவில் உள்ளது. அதேமாதிரி அடுத்த பாயிண்ட் பாருங்கள், புள்ளி எக்ஸு ரைட்டா, புள்ளி ஒய்க்கு. ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், புள்ளி எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ரைட்டா, சரி இப்போ நான் டயக்ராம் இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள். ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு அண்டு வெஸ்ட்டு கரெக்டாக போடாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எக்ஸு சென்ட்ரு தான் எக்ஸுன்னு நான் வச்சு சொல்லிட்டேன். ரெண்டுலேயும் காமனாகிறது தான். ஸோ எக்ஸ் வச்சுக்கோங்க. புள்ளி டபிள்யூ புள்ளி எக்ஸுக்கு மேற்கில். ஸோ எக்ஸ் வந்து இங்கே சென்டரில் இருக்குது. இதுக்கு மேற்கில்னால் என்ன அர்த்தம், இந்த சைடு. ரைட்டா, எவ்வளோ தூரம், 7 மீட்டர். எவ்வளோ தூரம், 7 மீட்டர் தொலைவில் என்ன இருக்குது, இந்த டபிள்யூ இருக்குது. ஸோ டபிள்யூ கரெக்டாக தான் பேர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, டபிள்யூ இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், புள்ளி எக்ஸு புள்ளி ஒய்க்கு 3 மீட்டர் வடக்கில். ரைட்டா, எக்ஸ் வந்து வடக்கில் இருக்கணுமா, அப்போ ஒய் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். ஒய் இங்கே இருந்தால் தான் இந்த ஒய்க்கு வடக்கில் மேலே, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இருக்கும். எவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர். ரைட்டா, இந்த கேப் எவ்வளவு, 3 மீட்டர். நல்லா பார்த்துக்கோங்க, கேப் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து புள்ளி இசட்டு புள்ளி ஒய்க்கு மேற்கில். ஓகேவா, இங்கே ஒய் இருக்குது. ஸோ இதுக்கு மேற்கில்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, மேற்கில் எவ்வளவு, 4 மீட்டர் தொலைவில். ஸோ 4 மீட்டர். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டோட்டல் மேலே வந்து எவ்வளவு, 7 மீட்டர். இங்கே வந்து எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாங்க, 4 மீட்டர். ரைட்டாக, யார் இருக்கிறா, இசட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இசட் இருக்குது. தென் புள்ளி பி இசட்டுக்கு வடக்கில். ஓகேவா, ஸோ இசட்டுங்கிறது இங்கேனா வடக்குன்னு என்ன அர்த்தம், மேலே. வடக்கில் எவ்வளவு, 3 மீட்டர். ஆல்ரெடி இங்கே என்னது ஒரு 3 மீட்டர் தான் போயிருக்கிறோம். ஸோ அப்போ டோட்டலாக இவ்வளோ தூரம் போனாவே என்னது 3 மீட்டர் வந்துடும். ரைட்டா, இந்த இடத்துல யார் இருக்கிறா, புள்ளி பி இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி டபிள்யூ இருக்குது. இந்த இடத்துல புள்ளி பி இருக்குது. ஓகேவா, இப்போ எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. புள்ளி பி எவ்வளோ தூரம் மற்றும் எத்திசையை நோக்கி சென்றால் டபிள்யூ அடிக்கணும். புள்ளி பி வந்து இங்கே இருக்குது. புள்ளி டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடு இப்படி வரணும். புள்ளி பி இங்கே இருக்குது. ஸோ டபிள்யூ வந்து இங்கே இருக்குது. ரைட்டா, இது டோட்டல் எவ்வளோ பாயிண்ட்டு, 7 பாயிண்ட்டு. பட்டு எவ்வளோ தூரம் இங்கேருந்து வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கீழே எவ்வளோ தூரம் வந்துருக்கிறாரு, 4 மீட்டர். அப்போ 4 மீட்டர் வந்துட்டார். ஓகேவா, ஸோ இங்கேருந்து இங்கே 4 மீட்டர் வந்துட்டார். அப்போ இதுக்கிட்டே உள்ள மீட்டர் எவ்வளவு, 3 மீட்டர். ஓகேவா, அப்போ 3 மீட்டர் தூரம் போகணும். இங்கே பியிலேருந்து இங்கே டபிள்யூக்கு வரணும்னா என்ன அர்த்தம், 3 மீட்டர் தூரம் போகணும். எந்த திசைனா இங்கேருந்து இப்படி போகணும். ஓகேவா, ஸோ அப்போ டபிள்யூ. ஓகேவா, வெஸ்ட்டு திசை நோக்கி. ஓகேவா, பி இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது. அப்போ பியிலேருந்து இப்படி வரணும். ரைட்டா, அப்போ வரணும்னா அர்த்தம் மேற்கு திசை நோக்கி என்ன பண்ண ஒரு நடக்கணும். எவ்வளவு, 3 மீட்டர். ஓகேவா, இது மொத்தம் வந்து 7 மீட்டர்னு நம்ம ஆல்ரெடி நம்ம குறிச்சிட்டோம், 7 மீட்டரு. ஓகேவா, ஸோ அங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டார் ஆல்ரெடி. அப்போ மீதிக்கிறது என்னது, 4ல் 7ல் 3 4 போச்சுன்னா மீதி 3 மீட்டர். ஸோ 3 மீட்டர் வெஸ்ட்டு நோக்கி மேற்கு நோக்கி என்ன பண்ண ஒரு நடக்கணும். ஓகேவா, புள்ளி பியிலேருந்து டபிள்யூ அடையிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, புள்ளி பியிலேருந்து எக்ஸின் தொலைவு என்ன, எக்ஸின் திசை என்னன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ புள்ளி பி எங்கே இருக்குது, இப்படி போட்டுக்கிறேன் தனியாக. பி இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ எக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரைட்டா, இது வந்து எக்ஸு, இது வந்து பி. ரைட்டா, ஸோ அப்போ பியிலேருந்து எக்ஸின் திசை, அப்போ இங்கேருந்து இப்படி போகணும். ரைட்டா, அப்போ ஈஸ்ட்டு. பியிலேருந்து எக்ஸுக்கு போகணுன்னு அர்த்தம் ஈஸ்ட் திசை, அப்போ கிழக்கு திசையில் இருக்குது. ஓகே, புள்ளி பியிலேருந்து எக்ஸன் திசை என்னது, கிழக்கு திசை. ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள், ஒன்றும் டஃப்பே கிடையாது. ஓகேவா, ஸோ இன்றைக்கி உடனே 5 சம்ஸ் பார்த்துட்டோம். அது இல்லாத திசை கணக்குகள் எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லா ஸ்டைலுமே முடிச்சிச்சு. இதுக்கு மேலே ஸ்டைலே கிடையாது. ஓகேவா, நான் டிகிரி சம்மும் சரி, டிகிரி சம்மும் போட்டாச்சு. அது டைரக்ஷன் சம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சவுத்து இந்த மாதிரி டைரெக்டாக போனால் எப்படி இருக்கும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு வடகிழக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணி போனால் எப்படி இருக்கும், அதேமாதிரி பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி எப்படி போடணும், அதேமாதிரி டைரெக்டாக எப்படி போடணும். ஸோ இதுமாதிரி எல்லா டைப் ஆஃப் சம்ஸுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. இதுக்கு மேலே டைரக்ஷன் சம்ஸில் மாடலே கிடையாது. ஸோ இது நல்லா உட்காந்து 2 பார்ட்டி நல்லா பார்த்துக்கோங்க. புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு புது டைட்டிலில் நம்ம சம்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.